ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக். நம்ம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ல ஜெயன் மோனார் கிட்ட நம்ம ஹீரோ எதுக்காக அந்த ரூலர்ஸ் எல்லாம் இந்த பூமிக்கு மான்ஸ்டர்ஸ் போர்ட்டல் வழி அனுப்புறாங்க அப்படின்னு கேட்டிருப்பான். அந்த ஜெயண்ட் மோனார் சொல்லுவா பாருங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க போர ஆரம்பிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. இந்த பூமியை அவங்க ஒரு போர்க்களமா ரெடி பண்ணி அதுல மறுபடியும் சண்டை போட போறாங்க அப்படின்னு சொல்லுவா பாருங்க. நம்ம ஹீரோவோ எனக்கு ஒண்ணும் புரியல, அவங்க எதுக்கு மான்ஸ்டர் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்டில் ஃபீல்ட் இந்த பூமியில ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே அது சிம்பிளான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவா பாருங்க, இந்த உலகத்துல போர்ட்டலை உருவாக்கி மான்ஸ்டர்ஸை கொண்டு வரது மூலமா இந்த உலகத்துக்கு மேஜிக் பவரை கொண்டு வர முடியும். அதாவது மானா கிறிஸ்டல்ஸ் மூலயமாவும் அந்த மான்ஸ்டர்ஸோட ரத்தத்து மூலயமாவும் அதன் மூலமா இந்த உலகத்துல அதிகமா மேஜிக் பரவும்படி செய்வாங்க. சாதாரண மனுஷங்களுக்கும் மேஜிக் பவர் கிடைக்கும். அந்த மாதிரி மேஜிக் பவர் கிடைச்சோன்னே இந்த உலகம் அவங்க சண்டை போடுற அளவுக்கு வலிமை பெறும். அதுக்கப்புறம் அவங்க போற ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோ போர் யாருக்கு யாருக்கும், அதாவது ரூலர்ஸுக்கும் மோனார்க்குக்கும் மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கும். நீ வாழ்ற இந்த உலகம் மொத்தமா நரகமா மாறிடும் அப்படி சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோ மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். அடுத்து அந்த ஜெயண்டோ, இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நீனு நானும் பேசினது அந்த ரூலர்ஸ்க்கு தெரிஞ்சா அவங்க உன்னை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மோனார்க்ஸும் உன்னை தேடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம் போது அவன் நம்ம ஹீரோவோ, இரு நீ என்ன சொன்ன, அவங்க எதுக்கு என்ன டார்கெட் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே அந்த ஜெயண்டோ, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, உன்கிட்ட இருக்க பவரு உன்னோடதே கிடையாதுடா, உன்னோட பவருக்கு உண்மையான சொந்தக்காரன அந்த சேடோ மோனார்க் ரூலர்ஸையும் பகைச்சுக்கிட்டான், மத்த மோனார்க்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டான். இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, என்ன இங்க இருந்து காப்பாத்து, நான் உன்னோட சைட்ல இருந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோவோ, ஓ நீ என் பக்கம் நின்று சண்டை போடுறியா, அப்பனா நீ ஏன் என்னோட சேடோ சோல்ஜரா மாதிரி சண்டை போடக்கூடாது அப்படின்னு கேப்பான் பாருங்க. மாசா இருக்கும். அவனும், நீ என்ன விளையாடுறியா, ரூலர்ஸையும் மோனார்க்கையும் கொண்டாலுமே அவங்களை சேடாவா எழுப்ப முடியாது, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவோ, ஓ சரி 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 இப்ப புரியுது, இருந்தாலும் என் மண்டைக்குள்ள ஏதோ ஒன்னு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேகர் எடுப்பான் பாருங்க. ஏதோ ஒன்னு நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேகர் எடுத்துட்டு அவன் பக்கத்துல போயிட்டு கேப்பான், நீ என் பக்கம் தானே இருக்க அப்படின்னு கேட்டோன்னா, ஆமா நான் உன் பக்கம் தான் இருக்கேன், நீ என்ன காப்பாத்து, நான் உன் பக்கம் நின்று சண்டை போடுறேன் அப்படிமா. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சங்கிலியை அவுத்துட்டுருவான். அவுத்துட்டு நம்ம ஹீரோ அப்புறம் கேப்பான் பாருங்க, அது இருக்கட்டும் நீ மனுஷங்க சைடு இருப்பியா அப்படின்னு கேட்டோன்னே அவன் அப்படியே அமைதியா இருப்பான். நீ எதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற, பிளட் ஆஃப் ஹானஸ்டி அதான காரணம் நீ அமைதியா இருக்கிறதுக்கு, அப்பனா நீ மனுஷங்க பக்கம் இருக்க மாட்ட அதானே, நான் பார்த்தேன்டா உன் கழுத்துக்கு முன்னாடி அந்த மோனா கிறிஸ்டல் இருக்கு, அது அந்த ரூல்ஸ் தானே வச்சானுங்க, அப்பனா மத்த மான்ஸ்டர்ஸ் காதுக்குள்ள கேக்குற மாதிரி உனக்கும் மனுஷங்களை கொல்லுன்னு தானே கேக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவன் வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே அசால்ட்டா விளையிட்டு நமக்குள்ள இருந்த டீல் தோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டேகர் எடுத்து நெஞ்சில சொருகு, நீ மாஸ்டர்ரா, உன்னெல்லாம் நான் எப்பயோ கொண்டிருக்கணும் அப்படின்னு. மாஸ்டர் நான் இல்லடா நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அடிக்க வருவான். நம்ம ஹீரோ இந்த பக்கம் நவுண்டு வந்துருவான். அப்புறம் சொல்லுவான் பாருங்க, இந்த உலகம் மாஸ்டர் மோனார்க் ரூலர்ஸ் இவங்க சண்டைனால இந்த உலகமே பேட்டில் ஃபீல்டா மாறும்டா, நீ காப்பாத்துற இந்த உலகம், நீ காப்பாத்துற ஒவ்வொரு உயிர் எல்லாமே இந்த வார்ல சாம்பலா போகும் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. மாசா இருக்கும். சொல்லிட்டு சர்ப்னு ஒரு சீவு, அவ்வளவுதான் அவன் சோலி முடிஞ்சிடும். நம்ம ஹீரோ லெவலப் ஆகிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவான், சார் என்னால சேடாவா எழுப்ப முடியாது, ரொம்பவே கடுப்பா இருக்கு, இருந்தாலும் இந்த கிறிஸ்டல் கிடைச்சிருக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்ப நம்ம ஹீரோவோட லெவலு 122. அடுத்த சீன்ல அமெரிக்கால காட்டுறாங்க. அங்க ஒரு பெரிய பங்களா, அங்க ஹெலிகாப்டர்ல வந்து 2 பேர் இறங்குறாங்க. வாசல்ல ஒருத்தர் நிக்கிறான். யாருன்னு பார்த்தா அவன் தான் கிறிஸ்டோபர் ரைடு, நேஷனல் ஹண்டர். அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்க 2 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா லேடி செல்லரும் டெப்யூட்டி டைரக்டரும் வந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு லேடி செல்லர் யாரு தெரியலனா நான் அவங்கள பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை தொட்டு பாத்துட்டு வாங்க. அந்த நேஷனல் ஹண்டர் கிறிஸ்டோபரோ, என்ன திடீர்னு இந்த பக்கம், சரி வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம், என்ன விஷயம், ஏதாவது எஸ்ரைன் கேட்ட பத்தி பேசணுமா அப்படின்னு கேட்டோன்னே லேடி செல்லரோ, இல்ல இல்ல நாங்க அதை பத்தி பேச வரல அப்படின்னு சொன்னோன்னே, எஸ்ரைன் கேட்ட பத்தி பேச வரலன்னா அப்படி என்ன பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு அந்த லேடி செல்லரோ, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டேன், அதுல நீங்க வருங்காலத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா அவன் முழிப்பான். என்ன செல்லர் இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க நிறைய எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க, இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, யாரு கொல்றது, நான் ஒரு நேஷனல் ரேங்க் ஹண்டர், என்ன கொல்ல எவனுக்கு பவர் இருக்கு அப்படி பேசிட்டே இருக்கும்போது, இல்ல இல்ல சொல்றது கேளுங்க அப்படின்னு அந்த லேடி செல்லர் சொல்லுவா. ஒரு குரூப்பா வந்து உங்களை கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த நேஷனல் ஹண்டரோ, சரி உங்க கனவுல வந்து நம்ம உண்மையே நம்புவோமே, அப்படி என்ன யாரோ கொல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன காப்பாத்துற அளவுக்கு, அதாவது நான் ஒரு நேஷனல் ரேங்க் ஹண்டர், என்ன காப்பாத்துற அளவுக்கு இந்த உலகத்துல யாருக்கு பவர் இருக்கு
கேரக்டர் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே லேடிஸ் சொல்லுவாங்க பாருங்க, ஒருத்தர் இருக்கான் அவன் பேரு சங் ஜின் வூ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ இங்க மாசா காட்டுவாங்க பேட்டாசுமா அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோவோ அந்த ஜெயண்ட கொண்டுட்டு வெளியே வந்து நின்று யோசிச்சுட்டு இருப்பாப்ல, நல்ல வேலை நான் அவனை ஃபுல்லா அவுத்துட்டு இருந்தேன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் பவர்ஃபுல்லான எனிமிலாம் வர போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாப்ல. அப்புறம் நியூஸ் எல்லாரும் பாக்குற மாதிரி காட்டுவாங்க, ஜப்பான்ல இருக்கிற எல்லா ஜெயின்ஸையும் அழிச்சாச்சு, நம்மளுக்கு ஒரு புது நேஷனல் லெவல் ஹண்டர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு நியூஸ்ல ஓடிட்டே இருக்கும். அப்புறம் ஜெயின்ஸ் ஜப்பான் மட்டும் இல்ல கடல் கடந்து சைனாக்கு போகவும் ட்ரை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நேஷனல் லெவல் ஹண்டர் லீயே காட்டுறாங்க. அவன் அந்த ஜெயின்ஸை கொண்டுட்டு அப்படி மேலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. எத்தா ஓவரா சீனு போறான்ல அவன். இந்த லீ யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீசன் 2ல அந்த கடல்ல நின்று வாழை ஒரு வீசிருப்பான்ல, அவன் தான் இந்த லீ. அப்படி இந்த பக்கம் அமெரிக்கால காட்டுறாங்க, அங்க எல்லாம் பார்ட்டியில சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க எஸ்ஆர் கிட்ட கிளியர் பண்ணிட்டாங்களாமே, அதனால கவர்மெண்டே அவங்களுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோ செத்துருவான்னு பெட்டு கட்டினாங்க பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி எபிசோட்ல அவனுக்கு 3 பேர் இங்கதான் சரக்கடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா தாமஸ் ஆண்ட்ரே அங்க வந்து அலும்பு பண்ணிட்டு இருப்பான். என்னமா கண்ணுங்களா நீங்க இங்கதான் இருக்கீங்களா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சரி சஞ்சின் செத்துருவான்னு பெட்டு கட்டினீங்களே ஞாபகம் இருக்குதா? நீ என்ன பெட்டு கட்டின? நீ உன்னோட வீட்டை பெட்டு கட்டின. நீ என்ன பெட்டு கட்டின? நீ உன்னோட போட்டை பெட்டு கட்டின. டே மொட்டை நீ என்னடா பெட்டு கட்டின? நான் ஒண்ணு பெட்டு கட்டலையே அப்படிமா. மொட்டை நீ பெட்டு கட்டினடா, உன் டைய நீ பெட்டு கட்டின. டையவா? நான் எந்த பெட்டும் கட்டலையே. கட்டினடா டைய கட்டின அப்படின்னு சொல்லிட்டு புடிங்கிடுவான் டைய. அப்புறம் அந்த பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட, என்னம்மா கண்ணு மாமனுக்கு இந்த டை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பான் பாருங்க. சார் நீங்க அவாய் ட்ரெஸ் போட்டுக்கீங்க, அவாய் ட்ரெஸ்க்கு யாராச்சும் டை போடுவாங்களா? சுத்தமா நல்லா இல்ல சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோன்னே, ஆமா இல்ல எனக்கு அதான் தோணுது, நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிடுவான். அதுக்கு எதுக்குதான் அந்த டையை புடுங்கின அந்த மாதிரி இருக்கும். அடுத்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்லும் பாருங்க, சார் இன்டர்நேஷனல் கில்டு கான்பரன்ஸ்ல யார் யார் கலந்துக்க போறாங்கன்ற லிஸ்ட் வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்ல. அப்படியா யார் யாரு சார்? அதுல முக்கியமா ஆர்ஜின் கில்டு வரப்போகுது சார். ஆர்ஜின் கில்டா அப்படின்னு கேட்பான் பாருங்க. அதுக்கு அந்த பொண்ணு, சார் அண்டர் சங்ஜின் வரப்போறா சார் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ மாமே சங்ஜின் வரப்போறானா, வாங்க பாய் வெயிட் பண்றோம் பாய் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி இந்த பக்கம் ஜப்பான்ல காட்டுறாங்க, நம்ம ஹீரோ செத்து போன எல்லா ஜென்ஸும் ஷேடோ வேலி இப்படி இருப்பாரு. அதை பார்த்து இவனுங்க எல்லாம் ஆடு வாய பொழந்து பாத்துட்டு இருப்பானுங்க. அப்பன்னு பார்த்து ஜின்கோக்கு ஒரு போன் வரும். அந்த பக்கத்துல இருக்க போனை கொடுக்க அவன் பேசிட்டு, இல்ல நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்மோட சொல்லிட்டு, நான் உடனே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் ஏறி அங்க போயிருவான். அவன் ஹெலிகாப்டர்ல கொரியாவுக்கு போய் இறங்கி நிக்க அங்க அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் கார்ல கூட்டு போவாரு. நீங்க கொஞ்சம் மனசை திடமா வச்சுக்கங்கன்னு கூட்டு போக அவங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பா இருப்பாரு. என்னன்னு கேட்டா, உங்க அப்பா முடிவில்லா உறக்கத்துக்கு போயிட்டா இருப்பா அப்படின்னு சொன்னா, அப்பா அப்படின்னு ஒவ்வொன்னு ஒப்பாரு வைப்பான். சே நான் எங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பையனாவே இல்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பான். அப்பன்னு பார்த்து அவரு ஒரு புக்கை எடுத்து கொடுப்பாரு. இதுதான்ப்பா உங்க அப்பா முடிவில்லா உறக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இதுலதான்ப்பா வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த புக்கை திறந்து பார்த்தா இது வரைக்கும் அவன் நியூஸ் ஆர்டிகல்ல வந்த எல்லா போட்டோவும் எடுத்து ஒட்டி வச்சிருப்பாரு. கடைசியா அவன் ஜப்பானுக்கு போயிருப்பான்ல, அதை முதற்கொண்டு எடுத்து ஒட்டி வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுவான். அப்புறம் அந்த பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட்டோ, உங்க அப்பாவுக்கு ஒன்னு பிடிக்காதுன்னு இல்லப்பா, உங்க அப்பாவுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், அதை வெளி காட்டிக்க மாட்டாரு அவ்வளவுதான் சொல்ல அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அப்புறம் அந்த அசிஸ்டன்ட், பாப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு ஏதோ சத்தம் கேட்கும், என்னடா இது அப்படின்னு பாப்பான். சரின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்டெல்த் மோட யூஸ் பண்ணிட்டு அங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்திருப்பாரு. சேடா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஜப்பான்ல இருந்து இங்க வந்திருப்பாரு. வந்து நின்று, தம்பி நீ அழாதப்பா, நீ அழுத எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபோட மூடிய திறக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இங்க வாசல் ஒரு பொண்ணு காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ டக்குன்னு போவரா, யாரு இது அப்படின்னு பாக்கும். அப்புறம் உள்ள போய் பார்த்தா ஜின்கோட அப்பா எஞ்சி உட்கார்ந்து இருப்பாரு. இந்த வந்திருக்கும்ல இந்த பொண்ணு அவரோட பொண்ணு தானா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஒப்பார வச்சு அழுதுட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு வெளியே போயிட்டு பேண்ட் பேக்ல ஸ்டைலா கை விட்டுட்டு ஹாப்பி பர்த்டே ஜின்கோ அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம ஹீரோ கூட இருக்கவங்களுக்காக என்ன வேணாலும் பண்றாரு இல்லையா. இந்த சீன் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து நம்ம ஹீரோ, நான் ஜப்பானுக்கு போகணுமே, எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, என்ன பண்ணலாம், போர் அடிக்குது அப்படின்னு யோசிக்கும் போது சாகே அப்படியே வருவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் அந்த நேஷனல் ஹண்டர் கிறிஸ்டோபர் இருக்கான்ல, அவன் வீட்டுல காட்டுறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான். டக்குன்னு ஏதோ மாதிரி இருக்கு, முழிச்சிட்டு அப்படியே வெளியே வரான். என்ன அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டு அவன் சரக்கு கிளாஸ் எடுத்து அப்படி கீழே போடுறான். அது உடஞ்சுமே சத்தம் கேட்கல. என்ன இது உடஞ்சுமே சத்தம் கேட்கல அப்படின்ற மாதிரி போவான். அங்க ஒருத்தர் ஏதோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி ட்ரெஸ் போட்டு நின்று இருப்பான். அவனை பார்த்துட்டு, டேய் யாரா நீ அப்படின்னு சொல்ல அவன் சொல்லுவான் பாருங்க, நீ இந்த மாதிரி மனுஷங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தனா உன் நிலைமை ரொம்ப மோசமா இருந்தா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. டேய் நீ என்னடா சொல்ற அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவனும், டேய் நான் உன்கிட்ட பேசல, உனக்குள்ள இருக்க அந்த சக்தி கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எரிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் உடம்பு ஃபுல்லா தீயா பறக்கும் பாருங்க. அவனும், டேய் நான் சாவறதுக்குள்ள உங்களை ஒருத்தங்களாச்சும் கொன்றுவான்டா கத்திட்டு வருவான் பாருங்க. அந்த பக்கம் பீஸ்ட் மோனாருக்கும் இன்னொரு ஃபீமேல் மோனாருக்கும் நின்று இருப்பாங்க. வெளியே பில்டிங்ல காட்டுறாங்க, பெரிய பாம்பிளாஸ் மாதிரி வெடிச்சு தள்ளுது. அப்படியே அங்க கட் பண்ணி ஜப்பான்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ராஜ மரியாதையோட கார்ல கூட்டு போறாங்க ஏர்போர்ட்டுக்கு. வெளியே பார்த்தா மக்கள் லட்சக்கணக்கான பேர் நம்ம ஹீரோவை பாக்குற
பாக்குறதுக்காக நின்று இருக்காங்க. அப்ப பெருவோ வாத்தியாரே எல்லாம் உங்க ஃபேன்ஸ் தான் வாத்தியாரே, கையை காட்டுங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஏய் சும்மா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அப்புறம் நம்ம ஹீரோ பிளைன்ல போய் உட்காந்துருப்பாரு. அப்ப பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருப்பான். அவனை பார்த்துட்டு ஆடம் வெயிட் மறுபடியும் நீங்களா அப்படின்னு கேட்டோன்னே சார் எப்படி சார் என்ன ஒரு தடவை பார்த்தா கூட நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸ்ல ஓட்டுவாரு. நான் எங்கடா ஞாபகம் வச்சிருக்கேன், பெரு தாண்டா உன் பேரை சொன்னாங்கிற போது பெரு சொல்லியிருப்பான் வாத்தியாரே அவன் பேரு ஆடம் வெயிட், நீங்க மறுபடியும் பேரை மறந்து தொலைச்சிடாதீங்க, உங்களை பத்தி அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு பேரு சொல்லியிருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோவோ அந்த ஆடம் வெயிட்ட பார்த்து நீ ஒண்ணு என் பக்கத்துல சும்மா வந்து உட்கார மாட்டியே, என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்டா அவன் ஒரு லேப்டாப் எடுத்து நீட்டுவான். அதுல ஒரே பில்டிங் எரிஞ்சிட்டு இருக்கும், எல்லாம் சத்தமா இருக்கும். நம்ம ஹீரோவோ என்ன இது அப்படின்னு கேட்டா சார் இதுதான் நேஷனல் லெவல் ஹண்டரோட வீடு, கிறிஸ்டோபரோட வீடு, அவர் வீடு எப்படி எரியுது பாருங்க, நாங்க 1800 ஃபயர் ஃபைட்டர்ஸ் 14 டாப் லெவல் மெஜிஷியன் ஹண்டர்ஸ் அவங்களை யூஸ் பண்ணி தான் அந்த நெருப்பையை அணைச்சோம். அணைச்சிட்டு போய் பார்த்தா அங்க கிறிஸ்டோபர் ஏற்கனவே செத்து கிடக்குறாருங்க, அவரை கொன்னது இவரா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சஸ்பெக்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து காட்டுவோம் பாருங்க. அது நம்ம ஹீரோவோட அப்பா. நம்ம ஹீரோ அது வரைக்கும் அமைதியா இருந்தாலும் டென்ஷன் ஆயிட்டு ரூலர் ஹேண்ட போட்டு அவனை மேல தூக்குவாரு பாருங்க. நம்ம ஹீரோவோ நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நீ இங்க இருந்து உயிரோட போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆயிடுவாரு. அங்க இருந்து அசிஸ்டன்ட் வருவானுங்க, அவன் டேய் வராதீங்கடா வராதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சார் சார் புரியுது சார், இருந்தாலும் அவரு டஞ்சனை விட்டு வெளியே வந்த ஒரு பீஸ்ட் சார் அப்படின்னு சொல்ல என்ன டஞ்சனை விட்டு வெளியே வந்தாரா, ஆமா சார் அவர் டஞ்சன்ல இருந்து வெளியே வந்தாரு சார், அவர்கிட்ட மேஜிக் பீஸ்டோட பவர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு சார், எங்களோட எஸ்ரா ஹண்டரையே அடிச்சு போட்டு போயிட்டாரு சார், இது நியூஸ்ல கூட வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அவனை கீழே விட்டுருவாரு. ஓ அப்படின்னா எங்க அப்பா தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு நீங்களா நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல அவனும் சார் அது மட்டும் இல்ல சார், எங்க எஸ்ரா ஹண்டரை அடிச்சு போட்டு போனதுக்கு அப்புறம் அவர் எங்க மாயமா போனார்னு தெரியல சார், எங்க ஹண்டர் பீரோ அவரை ரகசியமா தேட சொன்னாங்க, இருந்தாலும் அவர் எங்க போனாரு என்ன ஆனார்னு கண்டுபிடிக்க முடியல சார். சார் உங்க கோவம் புரியுது, இருந்தாலும் அவரோட ப்ரொஃபைல பார்த்தா இதுக்கெல்லாம் அவர் தான் காரணமோ அப்படின்னு யோசிக்க தோணுது சார் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் நம்ம ஹீரோ அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க, அது இருக்கட்டும் நீ எதுக்கு எக்ஸாக்டா இந்த போட்டோவை நீ என்கிட்ட காட்டின அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்லுவான் இன்டர்நேஷனல் கில்டு கான்பரன்ஸ் அமெரிக்கால நடக்க போற அந்த கான்பரன்ஸ்ல உலகத்துல இருக்க எல்லா நாட்டோட கில்டும் வந்து சேருவாங்க, அங்க வச்சு உங்க அப்பாவை ரெட் நோட்டீஸா அறிவிக்க போறாங்க சார் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. டென்ஷன் ஆயிட்டு இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல தான் நீங்க ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த டங்ஸுவோட ஃபைட்டும் தாமஸ் ஆண்ட்ரேவோட ஃபைட்டும் வரப்போகுது. நீங்க எல்லாரும் கோச்சுக்காம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தரமா ரெடி பண்ணி கொண்டு வரேன். யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ நீங்க எல்லாருமே மறக்காம இந்த அனிமி ஃப்ரீக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.